கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி மயில் வாகனமும் ரோஹிணியை வந்து தேடி அலையிறாங்க. அப்போது ரூம் வந்து பூட்டி இருக்கவும் அந்த ரூமை பார்த்ததுமே மயில் வாகனத்துக்கு கார்த்திக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த ரூமுக்குள்ளே தான் ரோஹிணி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரோஹிணி கத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோஹிணி வந்து கண் முழிச்சிடவும் அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. அதாவது முனங்கல சத்தம் கேட்குது. இது கிட்டதுமே ஐயோ இது ரோஹிணியோட குரல் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணி அவங்க பார்க்குறாங்க. அப்போ ரோஹிணியை வந்து கயிறை வச்சு கெட்டி வச்சிருக்கிறத பார்த்ததுமே எல்லாருமே பதட்டமாயிருந்தாங்க. அடுத்து ரோஹிணியை போய் காப்பாற்றுறாங்க. அப்போ மயில்வாகனை கேட்குறாங்க, ரோஹிணி ஒன்று யார் இந்த மாதிரிக்கு கயிறை வச்சு கெட்டி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரோஹிணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரேவதியும் வந்துருந்தாங்க. அப்போ ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரோஹிணி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த செல்வம் நல்லாவும் கிடையாது, இந்த கல்யாணத்தை உடனே நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்கும்போது இப்படி ஒரு லேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்திக் வந்து சந்தேகம் வருது. அந்த லேடி வந்து எந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க, ஒரு லேடியை வந்து நான் அட்மிட் பண்ணோம்ல, அவங்க வந்து கன்சீவாக தான் இருந்தாங்க, இந்த இடத்துல வச்சு தான் அவங்க வந்து கீழே விழுந்து கிடந்தாங்க, அநேகமாக இவங்க சொல்கிற அந்த லேடியாக தான் இருக்கும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்கள மட்டும் நம்ம அங்கே அழைச்சிட்டு வந்துட்டோம்னா அப்போ எல்லா உண்மையும் நம்ம அம்மா கிட்ட நம்ம சொல்லி நம்ம ஆதாரத்தோடு நிரூபிச்சிடலாம் அப்படின்னு மயில் வாகனமும் அவங்க ரேவதியும் சொல்லவும் உடனே கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த லேடியை போய் நான் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மயில்வாகன் வந்து ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, ரோஹிணி உனக்கு இன்னும் பிரச்சனை இல்லாமான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி வாமான்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் அப்போ ரேவதியும் வந்து ரோஹிணிக்கு குடிக்கிறதுக்காக ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. அக்கா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து வந்து ரோஹிணி வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்தது வச்சது வந்து சந்திரகலா வந்து பார்த்துருந்தாங்க. ஐயோ எப்படி இந்த ரோஹிணி வந்து ரூமை விட்டு வெளியே வந்துட்டா, இப்போ வந்திருக்கானா, அப்போ எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ பாட்டியும் வந்து அங்கே சண்முகம் கண் முழிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு பாட்டியும் வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து மயில்வாகனமும் ரேவதியும் வந்து அவங்க ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, அதாவது கார்த்தி வர வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம அத்தை கிட்ட சொல்லிட வேண்டாம் ரோஹிணி, நீயும் சரிதானே அப்படிங்கும்போது ரோஹிணி சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி அங்கே வராங்க. வந்ததுமே என்ன ரோஹிணி என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கூடயே ரேவதியும் அவங்க மயில்வாகனும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ ரோஹிணி அக்கா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோம்னா அவ்வளோதான், முத்துவேல் பற்றி சொல்லிடுவாள் அப்படின்னு அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கவும் ரோஹிணி வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே சந்திரகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் சந்தோஷமாக படுறாங்க. ரோஹிணி என்ன எந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் இருக்கிறா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா, ஒருவேளை எந்த விஷயத்தையும் சொல்லிடலையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. சரி நம்ம எதுக்கும் வந்து முத்துவேல் மாமாவுக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் முத்துவேல் ஃபோன் வந்து அவங்க எடுக்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே, ஃபோனை எடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் முத்துவேலை மட்டும் இப்போ ரோஹிணி இங்கே பார்த்துட்டானா அவ்வளோதான், அதனால வந்து அவர் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா தடுக்கிறதுக்காக வந்து முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் முத்துவேலு ஃபோனை எடுக்கவே இல்லை. எங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து வந்துருந்தாங்க. வந்ததுமே பாட்டி அங்கே உட்காந்துருக்கும் போது என்னையா என்னாச்சு எதுக்கு இங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது பாட்டி இன்னொரு விஷயம் நடந்துச்சு பாத்தி, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் என்னாச்சியா இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பாட்டி அந்த மாப்பிள்ளை நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட கார்த்தி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னையான்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்போ அவன் வந்து ஒரு ஃப்ராடுதனமாக பிடிச்ச மாப்பிள்ளையா, ஐயோ நல்ல வேலை நீ வந்து இப்போ மாதிரி உண்மை தெரிஞ்சுக்கிட்டேயே, இப்போ எல்லா உண்மையும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்ட ஆதாரத்தோடு நம்ம சொன்னாதான் அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு உண்மை தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரகலா முத்துவேல் சிவனாண்டி இவங்க 3 பேரும் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். சரி வா நம்ம இந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து அங்கே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து அப்போ தான் வந்து போயிட்டாங்கன்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னையா அந்த பொண்ணு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டி அந்த பொண்ணு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, இப்போ தானே போயிருக்கிறாங்க, அதனால நான் எப்படியா நான் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கவும் சண்முகம் வந்து கண் முழிச்சிட்டானான்னு சொல்லி கேட்கும்போது இல்லையா இப்போ தான் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்குது, எப்படி உனக்கு கொஞ்ச நேரத்தில் அவன் கண் முழிச்சிருவானா, அதுக்கப்புறம் நான் எப்படியாவது வந்து அவனை அழைச்சிக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கார்த்தி அந்த லேடியை தேடி அங்கே அலைஞ்சிட்டு இருக்கவும் அவங்க வந்து அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி அவங்கள பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே வந்து கார்த்தி வந்து அவங்கள தடுக்கிறாங்க. உடனே வந்து அவங்களும் வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது அதாவது உங்களை நான் தான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அப்படியான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு
முன்னாடி இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்தீங்களா, மாப்பிள்ளையை பற்றி இப்படி விஷயத்தெல்லாம் பேசுனீங்களா அப்படிங்கவும் அது கிட்டதுமே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணோட மாமா தான் நான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அவன் ரொம்பவே அயோக்கியனாக்கும், அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக தான் இந்த பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக அவன் இருக்கிறான், இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க இதை நான் சொல்கிறத விடையும் நீங்கள் வந்து எங்கள் அத்தை கிட்டே சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது இல்லை அப்படி நான் மட்டும் சொன்னோம்னா வேணும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது உங்கள் உயிருக்கு நான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு அவனால் எந்தவித ஆபத்தும் வராது, நீங்கள் வந்து என் கூட வந்து எங்கள் அத்தை கிட்ட அவனை பற்றின உண்மையை மட்டும் சொன்னால் போகிற அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாப்பிள்ளையோட அப்பா அதாவது செல்வத்தோட அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து எப்படியாவது சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும், இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் வீட்டு சாவி அந்த அம்மா கையிலலாம் இருக்கும், அந்த வீட்டு சாவி கிடச்சாதுன்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும், சரி எப்படியும் அவங்க தூங்குவாங்களா அந்த நேரத்தில் நம்ம அந்த வீட்டு சாவி எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அந்த லேடியை அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சந்திரகலா வந்து முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் முத்துவேல் வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்க அந்த லேடியை அழைச்சிக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து உடனே அத்தை எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதிக்கிட்டே மயில் வாங்கினதுட்டு கேட்கவும் அந்த லேடியை பார்த்ததுமே இது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்திரகலாவுக்கும் ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சந்திரகலாவுக்கும் இந்த விஷயத்தை பற்றி தெரியாது, அதனால அவங்களுக்கு வந்து குழப்பத்தோடு பார்த்துட்டு இருக்கவும் இந்த லேடியை எதுக்காக கார்த்தி அழைச்சிட்டு வந்திருக்கிறான், இப்போ இது என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சாமுண்டீஸ்வரி வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன மாப்பிள்ள இந்த லேடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு அந்த மாப்பிள்ள நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த லேடி கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ அவங்களும் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்காக பார்த்து வச்சுருக்கீங்களா மாப்பிள்ள, அவன் நல்லவன் கிடையாது, அவன் ரொம்பவே அயோக்கியன், அவனால் நான் இப்போ வந்து கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. உடனே சந்திரகலா வந்து சொல்கிறாங்க என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாவது துர்காவுக்கு நவீனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்படி இந்த பொண்ணை வந்து நீ வந்து பொய் சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கிறியா பணத்தை கொடுத்து அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க, இந்த பொண்ணை உண்மையிலே வந்து அவன் நாசம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அவனால் இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறா, இன்னும் இதே மாதிரிக்கு எத்தனை பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல, அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஆமாக்கா ஏன்னா இந்த மாப்பிள்ளை நான் தானே பார்த்து கூட்டிகிட்டு வந்தேன், அதனால தான் இவன் ஏன் போல இந்த மாதிரிலாம் பழி சுமத்திட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் உடனே சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க மாப்பிள்ளை நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அத்தை உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா, நான் எதுக்காக பொய் சொல்லணும் அப்படிங்கவும் ஆமாம் இவன் பொய்யே சொல்ல மாட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து இந்த மாதிரி திட்டவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலாட சொல்கிறாங்க இங்கே பாரு சந்திரா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, கார்த்தி மாப்பிள்ளை பற்றி எனக்கு தெரியும், அவர் வந்து எப்போவுமே நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளுக்காகவும் நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கும்போது ஆமாக்கா உனக்கு இந்த டிரைவர் மாப்பிள்ளையை பற்றி நான் என்ன சொன்னாலும் உனக்கு காதில் ஏறாது அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அடுத்தது பாட்டி வந்து சண்முகத்தையும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அவங்களும் வந்து எல்லா உண்மையை சொல்லவே இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரகலா அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சதுமே அவங்க வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சந்திரா இதை நான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கல அப்படிங்கவும் சந்திரகலா அடுத்து பார்த்தோம்னா அக்கா எல்லாரும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையோ குடிக்கிற மாதிரிக்கு போகிறாங்க. உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து தடுக்கிற இப்போ நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படிங்கும்போது ஆமா உன்னால தான் என்னையும் எங்க அக்காவையும் வந்து இந்த மாதிரி பிரிக்கிறதுக்காக நீ திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டேலாம், எங்க அக்காவே என் மேல சந்தேகப்படுற அளவுக்கு நீ கொண்டுட்டு போயிட்டல, இன்னும் நான் எதுக்காக உயிரடியா இருக்கணும், எங்க அம்மா போன இடத்துக்கே நானே போயிருது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி வந்து தடுக்கிறாங்க. என்ன சந்திரன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாக்கா எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்துக்கிட்டு என் மேல பழி சுமத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து காத்து சொல்றாங்க உங்க மேல பழி சுமத்தது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து உங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு காரணம் நீங்க கிடையாது, உங்க மாமா முத்துவேலு தான், ஆனா அவங்க பேச்சை கேட்டுட்டு தானே நீங்க இந்த மாதிரிலாம் வந்து உங்க அக்கா குடும்பத்தை பழிவாங்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க அதை உணருங்க அப்படின்னு சொல்லவும் ஆமா நீ சொல்றது எல்லாம் நான் வந்து உண்மைன்னு சொல்லிக்கிட்டு எங்க அக்காவை மாதிரிக்கே நம்புறேன்னு நினைச்சியா, நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.